ஹலோ கைஸ், எல்லோரும் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. அதாவது யூபிஎஸ்சி ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி போடுங்க, அது எப்போ வருது அதெல்லாம் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரிப்ளை விதமாக இது ஒரு டெமோ வீடியோ. இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் போடுறேன். இது என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் யூபிஎஸ்சியில் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அது எப்படி நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, எத்தனை வேக்கன்சி இந்த வருஷம் வருது அப்படின்னு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபார்மசி அண்ட் நர்சிங் வேக்கன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து லாஸ்ட்டாக அந்த எய்ம்ஸ் போட்டிருந்தோம். அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அது ஆன்லைன் போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆகலை ப்ரோ அப்படின்னு. அது இன்னும் அவங்க வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது அஃபிஷியலாக வரல, அது பிளாக்கில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் கன்ஃபார்ம் வருது. ஏன்னா சிஆர்இன்றது காமன் ரெக்யர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அது 2023 வந்து நடத்துனாங்க. அதேமாரி வந்து 24 வந்து கம்பல்சரி நடத்துகிறாங்க. இந்த வருஷம் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்இ ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க வேகன்சி எல்லாம் கம்பைண்டாக வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக நான் ஒரு வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போடுறேன். இந்த வீடியோவும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் இன்ஸ்பெக்டர் யூபிஎஸ்சி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இது வந்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணதை உங்களுக்கு வந்து கம்பல்சரி இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எத்தனை வேக்கன்சி, கேட்டகரி வேக்கன்சிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மொத்தம் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்து 10 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 2 வேகன்சி, அண்ட் தென் ஓபிசிக்கு வந்து 10 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 3 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, பிடபிள்யூடிக்கு வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 26 வேகன்சி. இதில் வந்து பிடபிள்யூடிலாம் வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பிடபிள்யூடி டைப்பில் வந்து நீங்கள் வரீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள், அதர் இதில் வந்தீங்கன்னா அது வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 47,600லேருந்து 1,50,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல். அதாவது பேசிக் நீங்கள் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 47,600 வரும். ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80,000 நியர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ரிவைஸ்டு பே ஸ்கேல்லாம் வந்து பே பேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து வருஷம் இவ்வளோ ஏற்றுவேன் அப்படின்னு ஒரு. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் வந்து மாறும். அது வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து இதுதான் மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து என்னென்னா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுலேயும் படித்து பாருங்கள். இதுலேயும் நான் சொல்கிறேன் என்னென்னா, டிகிரி இன் ஃபார்மசி தான் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிகிரி இன் என்னென்னலாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸு, மெடிசனு வித் ஸ்பெஷலைஸ்டு இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி ஆர் மைக்ரோபாலஜி. அதாவது டிப்ளோ இன் மைக்ரோபாலஜி கூட அவங்க வந்து எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. சாரி, டிகிரி இன் மைக்ரோபாலஜியும் எலிஜிபிள் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கீழே. என்னென்னா, நீங்கள் வந்து 18 மாதம் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, 18 மாதத்துக்கு ஒரு மாதம் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து 18 மந்த்ஸு முடிச்சிருக்கணும், ஆர் 18 மந்த்ஸ் அபோவ் இருக்கணும். அதுலேயும் வந்து 2 எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸம்ஷன்னா வந்து நீங்கள் ஷெட்யூல் சியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேனுஃபேக்சர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆர் லெபார்ட்ரிலையும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ண லெபார்ட்ரியில் வந்து நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹாவ் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 years இன் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஷெட்யூல் ஷீயில் வந்து நீங்கள் 3 வருஷம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இதுக்கான டியூட்டிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னலாம் டியூட்டிஸ் பண்ணுவீங்க, அண்ட் தென் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட்னா என்னென்னா, ஜாயின் பண்ணிவிட்டு 2 வருஷம் வந்து உங்களை வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதில் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன்ஸ் தான், அதாவது உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது அதுமாரி எதனா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது உங்களை வந்து எங்கே செலக்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் போவோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லியில் தான் வந்து உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அண்ட் தென் வந்து மெரிட் லிஸ்ட்லாம் வந்து இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்லே ஃபுல்லாக நம்ம ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன டிபார்ட்மெண்ட், அதாவது என்ன குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் பியில் தான் வருது. குரூப் பி நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்லாம் வருது. இது வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு, டெம்பரவரி கிடையாது. நெக்ஸ்ட்டு எனி அதர் கண்டிஷன் கொடுத்து ரிசர்வேஷன் அண்டர் ஓபிசி வில் பி ப்ரொவைடட் ஒன்லி தோஸ் அதாவது நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா, அதாவது பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா செல்லாது. ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வந்து வச்சுருக்கணும், அதாவது ப்ரெசன்ட் டேட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும் அதெல்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுற டெமோ வீடியோ, அது எப்படி வாங்கணும், அண்ட் தென் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிலாம் நான் வந்து கம்பல்சரி சொல்கிறேன். ஸோ அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. இது வந்து டென்டேட்டிவ் தான், அதாவது இப்படி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 26 வேக்கன்சி. ஸோ வந்து வேக்கன்சி கம்மி தான். ஒரு லாங் பேக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லா படிங்க. எதனா டவுட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் வேணுனாலும் சரி, நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணாலே போதும். நான் அதுக்கான வந்து ஹெல்ப் நான் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் போடுறேன். அண்ட் தென் அப்ளை வீடியோ வந்து எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.